Hello students. So previous lessons previous portions வந்து பார்த்தோம். previous topic வந்து நம்ம அந்த bill of exchange அப்புறம் ப்ராமிசரி நோட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த என்டாஸ்மெண்ட். ஆல்ரெடி என்டாஸ்மெண்ட்னாலே என்னன்னு தெரியும் உங்களுக்கு. என்டாஸ்மெண்ட்னாலே ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு அதோட பேக்கில் வந்து அதை வந்து நெகோஷியபிள் பண்ணுறதுக்காக இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அவரோட யாருக்கு நம்ம வந்து என்டாஸ் பண்ணி கொடுக்குறோமோ அவரை வந்து நம்ம என்டாஸின்னு சொல்லுவோம் இல்லையா. என்டாஸ் பண்ணுறவரை வந்து என்டாசர்னு சொல்லுவோம். அப்போது இன்னொருத்தருக்கு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற பர்பஸ்க்காக அதை வந்து என்டாஸ் பண்ணி கொடுக்குறோம், மேல் எழுதி கொடுக்குறோம். அதுதான் என்டாஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா. இதை வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம அக்கௌண்ட்ஸ் கிளாஸ்லேயே நம்ம லெவன்த்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றி இதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இப்போது லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் இந்த லெசன்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து இன்டீரியராக கேட்டிருந்தேன். அது என்னென்ன கொஷின்ஸ்னு அது வரும்போது நான் அப்படியே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பாரு, செக்ஷன் 15 ஆஃப் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 டிஃபைன்ஸ் த என்டாஸ்மெண்ட் ஆஸ் ஃபாலோஸ். அப்போது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செக்ஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன தடவை பப்ளிக் எக்ஸாமில் செக்ஷன்ஸ் கொடுத்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்து எந்த செக்ஷன் கூட டீல் பண்ணிட்டுருக்கு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து எந்த செக்ஷன் கூட டீல் பண்ணிகிட்ருக்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அப்படின்னு சொல்லிலாம் வந்து நிறையா இதில் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, அதுதான் பார்த்துக்கோங்க. when the maker or holder of a negotiable instrument signs the name otherwise that as such maker for the purpose of negotiation on the back or face thereof or on a slip of paper annexed thereto or so signed for the same purpose a stamped paper intended to be completed as a negotiable instrument he is said to endorse the same and is called the என்டாசி. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மேக்கரோ அதை உருவாக்குறவரோ இல்லை அதை வச்சிருக்கிறவரோ ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஒருத்தரோட பேரை எழுதி கொடுத்து சைன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, நெகோஷியேஷன் பண்ணணுங்கிற பர்பஸ்க்காக அதோட பேக்லேயோ அதோட ஃபேஸ்லேயோ இல்லை ஒரு சின்ன பேப்பரை அட்டாச் பண்ணியோ அதை இன்னொருத்தர் வந்து அதை வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாம்ப் பேப்பர்லேயோ வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து வேறு யாருக்காவது கூட அதை என்டோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட அவர் சொல்லி கொடுத்துட்டாருனா கூட அவரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், என்டாஸின்னு சொல்கிறோம். அதை வந்து வாங்கிட்டு போகிறவரை நம்ம என்டாஸின்னு சொல்கிறோம். அந்த ஃபேஸ் ஆஃப் த பேக்கில் வந்து ஃபேஸ்லேயோ இல்லை பேக்லேயோ வந்து அவரோட பேரை வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து பேக் ஆஃப் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேக்கில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து நம்ம என்டாஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே, ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னாலே ஒன்றும் இல்லை, அந்த யாருக்கு வந்து அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோமோ அந்த மேக்கரோ அல்லது அந்த ஹோல்டரோ வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தங்களுக்கு அதை நீங்கள் அதுக்கான பணத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உரிமையை வந்து மாற்றி கொடுக்குறது அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்டாஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யார் வந்து எழுதுகிறாங்களோ who is the maker is called endorser, then who receive the negotiable instrument with the endorsement is called endorsing. Okay, in other words, when the person sign on the back of the instrument with a view to transferring his interest therein, புரிஞ்சுதா, அந்த பர்சன் வந்து அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேக்கில் வந்து அதோட ரைட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறாரு, சைன் பண்ணி கொடுக்குறாரு. அப்படி அந்த சைன் பண்ணி கொடுத்துட்டாலே அதுக்கு பேர் என்டாஸ் ஆனது அப்படின்னு அர்த்தம். தோ என்டாஸ்மெண்ட் கேன் பி மேட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல்சோ இட் இஸ் யூஸ்வலி மேக் ஆன் இட்ஸ் பேக். என்னதான் வந்து என்டாஸ்மெண்ட்டை வந்து ஃபேஸில் வந்து பண்ணலாம், அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து பண்ணலாம் அப்படின்னு இருந்தாலும் யூஸ்வலாக வந்து அந்த பேக் சைடு தான் எழுதுவாங்க. நீங்கள் எந்த செக்கில் நீங்கள் போனாலும் சரி, நம்ம ஒரு செக்கில் வந்து சைன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பேக் சைடு வந்து சைன் பண்ணி கொடுத்துருந்துருக்கணும். யாருக்கு வந்து அந்த செக் போகுதோ அந்த செக்கை வந்து நம்ம சைன் பண்ணி கொடுக்கணும். அதுதான் என்டாஸ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இது ஸ்பேஸ் ஆன் த பேக் இஸ் இன்சஃபிஷியன்ட்.
சப்போஸ் வந்து இப்போ அந்த செக் வந்து ஒரு 10 பேத்து கைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உனக்கு குடுக்கணும். நீ வந்து இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கணும். அ அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேத்துக்கு அத வந்து அந்த அ செக் வந்து கைமாறுது அப்படின்னா, சப்போஸ் அதோட ஸ்பேஸ் வந்து இன்சஃபிஷியன்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, அது கூட ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர வந்து அட்டாச் பண்ணலாம். சொன்னது புரிஞ்சுதா? இதுக்கு என்ன பண்ணலாம்? பீஸ் ஆஃப் பேப்பர் அட்டாச் பண்ணலாம். இந்த பேப்பருக்கு பேரு அலாஞ்சி. போன தடவ பப்ளிக் எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த கொஸ்டின்ல, இப்போ வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஸ்பேஸ் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லி 2 மார்க்ல கேட்டிருந்தான். இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ல லாஸ்ட் டைம் கேட்டிருந்தது. அப்ப நீ என்ன எழுதணும்? ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர வந்து நம்ம அட்டாச் பண்ணி எழுதலாம். அந்த பீஸ் ஆஃப் பேப்பருக்கு பேரு அலாஞ்சி அப்படின்னு சொல்லி அதில நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே. இது கேட்டிருந்தாங்க. நெறைய பேர் எழுதியிருந்தாங்க. நெறைய பேர்னால ஆன்சர் பண்ண முடியல. என்ன ரீசன்னா, கிளாஸ் வந்து உருப்படியா கவனிக்காதது தான் காரணம். ஓகே.